ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்டேஜ் ஃபீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் கூட வேலை செய்கிற மேடம்க்கு 2 பசங்க காய்ஸ். 2 பேருமே சின்ன சின்ன பசங்க தான். ஸ்கூல் ஆனுவல் டே வருது, ஸோ வந்து பசங்களை வந்து டான்ஸ் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்டதால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களையும் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு அனுப்பிட்டாங்க. அனுப்புன 2 டேஸ்க்கு அப்புறம் பசங்களை வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு 8,000 ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் எனக்கெல்லாம் வந்து ஃபீஸ்லாம் கட்ட முடியாது, நாங்கள் வந்து பசங்களை டான்ஸ் ஆட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் போன பசங்க வந்து இல்லை இல்லை எனக்கு வந்து நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னதால 8,000 கட்டி அவங்க பசங்களை வந்து டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க. பட் டான்ஸ் ஆட வச்சதுக்கு அப்புறமும் கூட்டத்தில் கோவிந்தா மாதிரி பின்னாடி ஆட வச்சதால அவங்களால அதை பார்த்து என்ஜாய் கூட பண்ண முடியல. ஸோ அவங்க டோட்டலாக வந்து 8,000 கட்டினது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. நாட் ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பை காஃபி அப்படி இல்லை கைஸ். 99 ருபீஸ்க்கு பெரிய சைஸ் சிக்கன் பர்கர் கிடைக்கும் அண்ட் 75 ருபீஸ்க்கு சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் கிடைக்கும். பை காஃபினா ஒர்த் ஃபார் மணி. அண்ட் உங்களில் சில பேர் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பிசினா பை காஃபி மட்டும் இல்லைங்க, பர்கர் அண்ட் சிக்கனும் தான்.